அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசிச்ச அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்களா சுமையா இருப்பியா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபையா அப்படின்னு. நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும். ஆமா, அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோவா இருந்தா என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோவா இருந்தா பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் தியேட்டர் பாருங்க, ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு. அங்கிட்ட கேமராமேனை பாருங்க, அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி, அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா, 5 கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க, 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்க தூக்கணும் சொல்லுங்க, தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோட கூட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கில் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்க இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு, ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்ல எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கும். ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணமே சித்திமே. வெளியால கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவா எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம், காது குத்து அப்படி மாதிரி ஆயிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்கிறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு வரும். முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதி தளபதிட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமா ஆமா. அதனால விஜய் அப்படியே, நான் அவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்ல லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸ், அதே மாதிரி ஸ்பிளண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்கு. உடனே செயின் தூக்கி வெளியே விட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனா எடிட்டிங்ல ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணா விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான்.
ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சிவிட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை வெட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ, அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க, விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல்.